வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரி பிஜிடிஆர்பி உடைய பணி நியமன ஆணை பெற்றவர்கள் என்ன செய்யணும், அடுத்த கட்ட நிகழ்விற்கு பிஜிடிஆர்பி ஆசிரியர்கள் என்ன போகணும், என்னென்ன விதிமுறைகளை பிஜிடிஆர்பி ஆசிரியர்கள் பின்பற்றணும் என்பவனை பற்றி இந்த ஒரு வீடியோவில் ஒரு முக்கியமான பதிலாக நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகளை வெளியிட்டு அவங்களுக்கு முதற்கட்ட கவுன்சிலிங்ஸ் எல்லாமே நடத்தி இரண்டாம் கட்ட கவுன்சிலிங்கும் நடத்தி தற்சமயம் பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாமே முடிச்சுட்டு தற்காலிக தெரிவு பட்டியல் 1-2 வரைக்கும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் கடந்த 13ஆம் தேதியே வழங்கப்பட்டு விட்டதுங்க. இவங்க என்ன பண்ணணும், இந்த செலக்டடான பீப்புள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அங்கே அருகாமையில் இருக்கிற சிஓ ஆஃபீஸ் சென்று உடனடியாக பணிக்கு ஜாயின் பண்ண தயாராகணும். மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணுங்க. உங்கள் அருகாமையில் இருக்கிற அரசு பொது மருத்துவமனையில் தான் இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை வாங்கணுமே தவிர ப்ரைவேட்டில் வாங்கினா சிலபடி செல்லுபடி ஆகாது. அப்புறம் ஒரு கிளியரான எஸ்ஆர் புக்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அந்த புத்தகத்தையும் நீங்கள் தான் வாங்கிட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் முதுகலை பட்டதாரியுடைய பணி நியமனம் பெறக்கூடிய ஆசிரியர்கள் இந்த விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் அப்படின்றத ஆசிரியர் தேர்வு வாரியம் குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நடக்க இருக்குது. முதுகலை பட்டதாரியுடைய புதிய 2026 அறிவிப்பு வருமா? கண்டிப்பாக வரும் மக்களே. 2026 பிஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது. இந்த பிஜிடிஆர்பி 2026 நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வெளியிட போகிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டைம் எடுக்க போகிறாங்க. ஒருவேளை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி பிஜிடிஆர்பியில் அதிக அளவு காலி பணியிடங்களை கொடுப்பது உறுதி மக்களே. ஸோ அதனால் ரெடியாக இருக்கவங்க, தயாராக இருக்கவங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய புதிய அப்டேட்டுக்காக அடுத்த கட்ட நிகழ்விற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு கருதப்படுதுங்க. ஸோ மக்களே, டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் புதிய நியமனங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு உண்மையான தகவல். ஸோ புதிய நியமனங்கள் அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் பிஜிடிஆர்பியில் அடுத்த கட்ட நிகழ்வாக இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய மக்கள் எல்லாமே ரெடி ஆகிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஆண்டில் ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது. இந்த ஆண்டுடைய எக்ஸாம்ஸ்க்கு உங்களுடைய ப்ரிப்ரேஷன்ஸை இப்போந்தே ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த முதுகலை பட்டதாரியோடைய புதிய அறிவிப்பில் நிறைய குளறுபடிகள் இருக்கா, இல்லை சிலபஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் அப்படின்னு நடந்தால் சிலபஸ் கண்டிப்பாக மாறும். பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஆனுவல் பிளானில் இருக்கிற மாதிரி சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு நடக்க இருக்குது. 2013 டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸையும் போட போகிறாங்க மக்களே. ஸோ 2013 டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கான போஸ்டிங்ஸ் விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இதில் பயன் பெற தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இவர்களுடைய பட்டியல்கள் எல்லாமே நாம் விரைவில் பொறுத்தது நம்ம பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இங்கே நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.